வெல்கம் ரஞ்சனி மேடம், the great IPS officer. வெற்றி நமதே. Congrats. Happy to see you. Thank you. ஐயோ, என்ன மாப்ள நீங்க போய் ஆர்த்தி எடுக்குறீங்க? எங்க சிவரஞ்சனி? அக்காக்காரி தங்கச்சி மேல செம்ம கோவத்துல இருக்கா. வெளியிலே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கா. மாப்ள, கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க ஆரத்தி எடுக்கிறது கம்பளி பூச்சி விடுற மாதிரியா இருக்கு. குடுங்க அத்தை கிட்ட. டேய் தினா, இந்த நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன்டா அவ கோச்சிக்கிட்டு இருக்கா? போய் கூட்டோட அவளை. வேண்டாண்ணே, அக்கா கோச்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அவங்களோட கல்யாணத்துக்கு நான் இல்ல, குழந்தை பிறக்கும் போது ட்ரைனிங்ல இருந்தேன், பேர் வைக்கும் போது கூட வரல. அக்காவாவது கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கா. நான் மட்டும் அக்காவோட இடத்துல இருந்திருந்தேன்னா வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாம அப்படியே வாசல்ல இருந்து திருப்பி அனுப்பியிருப்பேன். ஆமா. யார? உன்னையவா? பின்ன யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. பாத்தியாடா, இந்த வீட்டோட கடைக்குட்டிய பாத்தியா? இப்ப இவ யூனிஃபார்ம் போட்டா நியாய தேவதடா. சரி சரி வாமா, நில்லு வா. சரி நில்லு நில்லு. உள்ள போம்மா. எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. சிவாக்கா, அக்கா இங்க பாருக்கா, இன்னைக்கு உன் தங்கச்சி ரஞ்சினி இந்த கப்பும் மெடலையும் வாங்கி அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு IPS ஆபீசர் ஆகி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அக்கா ஏன்கா பார்க்க மாட்டியா? என் மேல கோவமா? I'm extremely sorry. I'm terribly sorry. நான் செஞ்சது தப்புதான். ஆனா ஒரு half an hour கழிச்சு உன்னோட கோவத்தை கண்டினியூ பண்ணிக்கோயேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இது பாரு, 2 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். இப்படி மூஞ்ச உம்மனு தூக்கி வச்சுட்டா எப்படி? உன் தங்கச்சி மனசு கஷ்டப்படாதா? அக்கா ப்ளீஸ், just see this award. பாருக்கா ப்ளீஸ் 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 அக்கா. இது பாரு, என்னோட அவார்ட பாரு. ஏ சிவாக்கா சிரிச்சிட்டா. குடு. ஹை. குட், வெரி குட். வா. Thank you கா. ஸ்வீட் தங்கச்சி, ரொம்ப பெருமையா இருக்குடி. உன்னை பார்க்கலையே தானே தவிர ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இல்லக்கா. ஸ்ரீதரை கேட்டு பாரு, டெய்லி சாட்ல உன்னைதான் நான் விசாரிக்கிறேன். நானும் எத்தனையோ தடவை கம்ப்யூட்டர் கத்துக்கோ கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டேம்மா. கேட்க மாட்டேங்கிறா. ஆமா, நான் இப்ப கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? அக்காங்கிற அன்பு நிஜமாவே இருந்திருந்தா குழந்தைய பாக்குறதுக்கு நிச்சயமா வந்திருப்பா. எல்லாம் ஃப்ராடு. இவ பெரிய ஆபீசர் ஆனா எனக்கு என்ன? அண்ணே இந்தாண்ணே, இந்த கப்பை வச்சுக்கோ. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் தான் மன்னிச்சிருன்னு சொன்னேன்ல. போடி. வேணும்னா உன் கால்ல விழுந்து நான் கேட்டுக்கிறேன். சாரி 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 சாரி. 108 சாரி போதுமா? சரி சரி போதும். ரஞ்சினி, இந்தா பிரியா குட்டி. ஐ பிரியா,
நீ கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் பட்டம் வாங்கியிருக்க. சிவாவை பாரு, கல்யாணம் ஆகி 10வது மாசத்திலே ப்ரமோஷன் வாங்கிட்டா. எனக்கு என்னமோ உன் ரூட்டை விட அவர் ரூட்டு தான் பெஸ்ட்னு தோணுது. டேய், உலகத்துல யாருக்கு தாண்டா கல்யாணம் நடக்கல, குழந்தை பிறக்கல, ஆனா இப்படி ஒரு பேரோட புகழோட முன்னுக்கு வர்றது பெரிய விஷயம்டா. எத்தனையோ பேர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அத்தனை பேர்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் என் பொண்ண மேடையில ஏத்தி மெடல் கொடுத்தப்ப என் மனசு எப்படி இருந்தது தெரியுமா? பெத்தவங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் வேணாடா. நீயே சொல்லு சிவா. ஆ? இவ படிக்கிறதுக்கு ட்ரைனிங் போறதுக்கு மத்ததுக்குன்னு நாமெல்லாம் எவ்வளவு கோஆபரேட் பண்ணோம். மைக்க பிடிச்சதும் இது எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான் காரணம்னு இந்த போலீஸ்காரி நம்ம எல்லாரையும் டோட்டலா காலை வாரிட்டாடி. ஆ? அடி பாவி, அப்படியா சொன்ன? அப்படி இல்லக்கா, நீங்க யார் என்ன செஞ்சாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா மனசு வைக்காம எது கரெக்டா நடக்கும்? வீட்ல லைட்ட போட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? இபி ஆபீஸ்ல சப்ளை கரெக்டா இருந்தா தானே பல்பு எரியும். டேய், நான் செஞ்சது ஒண்ணும் இல்லடா. உன்னுடைய சின்சியரான உழைப்பு, ஜெயிக்கணும்னு உனக்குள்ள இருந்த வெறி, சாதிக்கணுங்கிற ஆசை, அதான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. கோடி கோடியா நான் சம்பாதிக்கிறேன், அதுலலாம் எனக்கு பெருமை இல்ல. என் பொண்ணு ரஞ்சனி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டான்னு வெளியில போய் கத்தி ஊரெல்லாம் டமார் அடிக்க போறேன் பாரு. அதுக்கு முன்னால வேற எந்த சந்தோஷமும் எனக்கு பெருசு இல்ல. சரி சரி, இப்ப நீ வீட்டுக்கு வந்துட்டல, முதல்ல இந்த Dress கழட்டிட்டு பேண்டோ சுடிதாரோ எதையாவது போட்டுட்டு வா. இந்த போலீஸ் Dress பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்ல கதையா இருக்கே நீ சொல்றது. இந்த ட்ரெஸ்ஸ போடத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. அத போய் உடனே மாத்த சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணா, எனக்கு ஒரு தங்கச்சியா, என் குழந்தைக்கு ஒரு நல்ல சித்தியா இருந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு இந்த வீட்ல போலீஸா இருக்கணும்னா நான் இப்பவே பொட்டியை தூக்கிட்டு என் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆமா, நோ 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 நோ, எனக்காக நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். உன் கூட எனக்கு எக்கச்சக்கமா பேச வேண்டியது இருக்கு. 2 வருஷமா சேர்த்து வச்சிருக்கிற சங்கதியை பேசுறதுக்கே 1 வாரம் ஆகும். அதுக்கு முன்னாடி என்னோட செல்ல குட்டி பிரியாவ 10 நாள் டே அண்ட் நைட் கேப் விடாம கொஞ்சம் தீக்கிற வேலை வேற இருக்கு. என்னடி குட்டி? மிஸ்டர் ஸ்ரீதர், எடுத்து சொல்லுங்க உங்க மிஸ்ஸஸ் கிட்ட, அக்காவை நீங்க கூல் பண்ணி ரெடியாக்கி வைங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போலாமா? பாப்பாவை தூக்கிட்டு போறேன். சாமியப்பா 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 சாமியப்பா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. என் பொண்ணு ஐபிஎஸ் ஆயிட்டா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. மருதா நீ எடுத்துக்க, 2 எடுத்துக்க. டேய், உன் சிஸ்டரையுமே பெரிய ஆபீசர்ப்பா. நல்ல விஷயம் அங்கிள். ஆனா இப்படி சிம்பிளா லட்டோட முடிச்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே. யார் சொன்னாங்க? உதகமண்டலம் இதுக்கு முன்னால பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பார்ட்டியை கிராண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நம்ம கூட்டாளிங்க அத்தனை பேரையும் கூப்பிட போறேன். கூட்டாளிக்கு பார்ட்டி, பகையாளிக்கு லட்டு. சரியா தான் இருக்கு. அல்வாவை கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா பொருத்தமா இருந்திருக்கும். அங்கிள், சாமியப்பா, தொழில்ல எனக்கு போட்டி, அதோட சரி. பகையாளின்னு நினைச்சிருந்தேன்னா இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கவே மாட்டேன். கேட்க நல்லா தான் இருக்கு. வீரபாண்டி கட்டப்பொம்மை வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரிக்கு பிறந்தவன் மாதிரி பேசுற. அதை விடு ராஜசேகரா, நமக்குள்ள என்ன இப்போ? ஒன்னு போலீஸ்காரி ஆயிட்டாளா? சந்தோஷம்.
லட்டு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதானே. உனக்கு புரியல. நான் சொல்ல மாட்டேன். படிச்ச பணக்காரனுக்கும் படிக்காத பணக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொழில நான் உனக்கு ஜென்ம விரோதி. நீயும் நானும் பார்க்கறது மொத்தமும் இல்லீகல் பிசினஸ். என் பொண்ணு இன்னைக்கு IPS ஆகி இந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச நிமிஷமே உனக்கு அல்லு பேர்ந்திருக்கணும். அது இல்லைன்னும் போதே நீ ஒரு மாங்கான்னு புரிஞ்சிருச்சு. அங்கிள், வார்த்தையை அளந்து பேசுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பயப்பட அளவுக்கு எங்க அப்பா ஒன்றும் வக்கத்து போயிடல. விடுறா, நான் பார்க்காத போலீஸா என் வீட்டு வாசல்ல கையை கட்டி நிக்காத ஆபீசருங்களா? மீச வச்ச ஆம்பளை போலீஸ்காரனுங்கள ஐயா நல்லா இருக்கீங்களான்னு பணிவா கேட்டுட்டு போறானுங்க. இவன் பொண்ணு சேலை கட்டின சிங்காரி, நான் பார்த்து வளர்ந்த பாப்பா, அதுக்கு போய் என்ன பயப்பட சொல்றியா? என்ன ராஜசேகரன், நீ பயப்படுவ சாமியப்பா, நிச்சயமா நீ பயப்படுவ. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. காசு வாங்குற ஆபீசர்ஸே கை கட்டி சேவகம் பண்றாங்கன்னு நீ சொல்ற. நான் பெத்து வளர்த்து 22 வருஷம் பாசங்காட்டி வளர்த்த பொண்ணுடா. கூட்டி கழிச்சு யோசிச்சு பாரு, மெதுவா புரியும். உன் பொண்ணுக்கு நீ ஒரு கிரிமினல்னு இன்னும் தெரியாதுல்ல? தெரிஞ்சிரும், கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிரும். அது என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு இருக்குது உனக்கு தீபாவளி. இத பார், நீ ரஞ்சனிய பெற்றிருக்கலாம், அவளை தொட்டுள்ள போட்ட நாள்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு வர வேணாம். அவ நெருப்புடா. என்ன காலி பண்ணணும்னு முடிவு பண்ணா அதுக்கு முன்னாடி உன்னுடைய கோட்டையை இடிச்சிட்டு தாண்டா அவ வெளியே வர வேண்டியிருக்கும். பார்க்கலாம்டா. பாரு பாரு, நல்லா நிறுத்தி நிதானமா ரசிச்சு பாரு. வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கலாம், பூனை வளர்க்கலாம், கிளி வளர்க்கலாம்டா. நீ ஒரு புலிய வளர்த்து வச்சிருக்க. அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா முதல் போனி நீயா தானே. எண்ணிக்கடா, எண்ணி 3 மாசத்துல நீ இருக்க மாட்ட. நான் வளர்த்த புலி யார கடிச்சு கொதறதுன்றத நீ பாப்ப. டேய் வாடா. ஏய், குட் மார்னிங் சார். Yes, come in. Welcome, Miss Ranjani. Here is your posting order. தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃப்ரெஷ் IPS ஆஃபீஸருக்கும் சொந்த ஊர்ல போஸ்டிங் போட்டதில்ல. உங்க விஷயத்துல ரூலை கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணிருக்கேன். You know why? என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். என்ன காரணமா இருந்தாலும் என்னோட டியூட்டியை நான் கரெக்டா செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். Not only that, there are some reasons. மலைவாழ் மக்கள் அதிகமா வாழ்ற பகுதியில அதே கம்யூனிட்டியில படிச்சு முன்னுக்கு வந்த முதல் ஆபீசர் நீங்க. உங்க ஏரியால நீங்க வேலைக்கு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. மற்றவங்களும் உங்களை பார்த்து ஆசைப்பட்டு உங்களை மாதிரி முன்னுக்கு வரணும்னு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. சில பெரிய மனுஷங்க, சாரி, frankly ஸ்பீக்கிங், பெரிய மனுஷங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய சில கிரிமினல்ஸுங்க அப்பாவி மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பத்தை கொடுத்து ஆசை காட்டி இவங்க பண்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் அவங்கள கோத்து விட்டுறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாவம், அவங்க மாட்டிக்கிறாங்க. புரியுது சார். சின்ன வயசுல இருந்தே அந்த மக்களோட பழகினவங்கிற முறையில அவங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்னங்கிற அவேர்னஸும் உங்கள்கிட்ட இருக்கு. நிச்சயமா சார். அதிகாரம், அந்தஸ்து, பணம், பதவி, ஜாதி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எந்த வித்தியாசமும் எனக்கு இல்ல சார். யாருக்கும் தலை வணங்காம என்னோட ஏரியால லா அண்ட் ஆர்டரை பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றது தான் என்னோட டியூட்டின்னு நான் படிச்ச படிப்பு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு. குட். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க எனர்ஜி, ஸ்பீட், நாலேஜ் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா உங்க ஊருக்கு எடுத்துட்டு போய் உங்க மக்களுக்கு பயன்படும்படியா வேலையை தொடங்குங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். வெல்கம். பை. பாய்.